Hi friends, welcome to Karthik Study Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் பார்த்தோம். இதே இந்த கொஷினில் இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். The process when computer is switched on and the operating system get loaded from the hard disk to main memory is called அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்களா, ஓஎஸ் வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேட்குறாங்க. பொதுவாக இது என்ன சொல்லுவாங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஓஎஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ண இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங். ஓகே, இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகேவா? கம்ப்யூட்டர் ஆன் ஆகிறதுக்கு அதில் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் பூட்டிங். இதே ஃபெச்சிங்னு பார்த்தீங்கன்னா சம் டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி தரது வந்து ஃபெச்சிங் சொல்லுவாங்க. ப்ராசஸிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்குல்ல, இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா அது வந்து அவுட்புட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது இல்லை. ஸோ அது எடுத்துக்கிற அந்த டைமிங் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸிங் நடந்தால் அது வந்து மல்டி ப்ராசஸிங் சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூட்டிங் தான். ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பாருங்கள், விச் இந்தியன் ஓன் 2014 நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த இந்தியர் வந்து 2014 ஆண்டுக்கான நோபல் விருது, அமைதிக்கான நோபல் விருது வாங்க இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க 2014. ஸோ 2014 பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்காக, பீஸ்க்காக வாங்கினது பார்த்திங்கன்னா 2 பேர் வாங்கினாங்க. அமைதிக்காக வாங்கினது ஒன்று பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவரும் அப்புறம் மலாலா யூசப்ஸாய் 2 பேருமே தான் வாங்கியிருந்தாங்க அமைதிக்கான நோபல் விருது. ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க, எந்த இந்தியர்னு கேட்குறாங்க. கைலாஷ் சத்யார்த்தி தான் வந்து ஒரு இந்தியர். ஓகேவா? ஆக்டிவிட்டிஸ்ட். அதே மாதிரி மலாலா யூசப்ஸாய் இவங்க வந்து பாகிஸ்தான்காரங்க. ஸோ கேட்டது இந்தியர்கள்னால ஆன்சர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி தான் வந்து சரியான பதில். ஓகே ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. பாருங்கள், இப்போ ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க, பிரசிடெண்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா ஐஎன்சி. இது வந்து ஆரம்பித்த வருஷம் பார்த்திங்கன்னா 1885. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது பொதுவாக வந்து ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பித்த வருஷம் பார்த்திங்கன்னா 1885 வருடம். ஓகேவா? இதனுடைய பிரசிடெண்ட்டு தான் இப்போ கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முதல்ல ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேஓ ஹியூம் அப்படின்றவர், ஆலன் ஆக்டவன் ஹியூம். ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். இவர் தான் வந்து இதனுடைய ஃபாதர்னே சொல்லலாம், ஐஎன்சியோடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து இந்த ஐஎன்சி உருவாக்குறதுக்கு மெயினான காரணமாக இருந்தார். கொஷினில் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி, டபிள்யூசி பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி ரெண்டாவது பிரசிடெண்ட் யார் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ரெண்டாவது வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? இருங்க கிளியர் பண்ணிக்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி செகண்ட் பிரசிடெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 4 பிரசிடெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் அதை எழுதி வைக்கிறேன். தாதாபாய் நவ்ரோஜி. ஐஎன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி தேர்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தயாப்ஜி அப்படின்றவர் ஐஎன்சியோடைய தேர்டு பிரசிடெண்ட். ஓகே, அதே மாதிரி ஃபோர்த்து வந்து முதல்ல ஒரு வெள்ளைக்காரர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார், ஃபாரினர். ஜார்ஜ் ஹியூல் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு ஐஎன்சி. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஓகே சரி. ஸோ ஃபஸ்ட் பிரசிடெண்ட் வந்து டபிள்யூசி பானர்ஜி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு போயிடலாம். அண்ட் பாருங்கள், in 2013 the first woman to be elected as president of South Korea. சவுத் கொரியாவுடைய
முதல் பெண் குடியரசுத் தலைவராக 2013 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பொதுவாகவே இந்த ஃபஸ்ட்டு உமன் அப்படின்ற கேட்டகரி வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உமன் ஸ்பேஸுக்கு போனவங்களாட்டும் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு கேட்டகரிலையும் ஃபஸ்ட்டு உமன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பார்க் கெயின் ஹீ அப்படின்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியாவாக இருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி என்னென்ன கேட்டகரியில் இந்த ஃபஸ்ட்டு உமனில் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ற முக்கியம். அவங்க வந்து உமன் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு உமன் ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த பண்டாரநாயக் அப்படின்றவங்க தான் வந்து உலகத்தோடைய முதல் உமன் ப்ரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு உமன் ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் ரயில்வே எக்ஸாம்ஸில். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஃபஸ்ட்டு உமன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது, நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் உமன் வென்ட் இன் டு த ஸ்பேஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் உமன் வென்ட் இன் டு இப்போ வந்து நம்ம இது கேட்கலாம், எவரெஸ்ட் மேலே போயிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஒலிம்பிக்கில் வந்து ஃபஸ்ட் உமன் மெடல் வின் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உமன் கேட்டகரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம எல்லாமே இதில் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட் உமன் கேட்டகரின்றது பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸோட ஜென்ரல் அவேர்னஸில் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே எப்பயுமே கன்சிடர் பண்ணப்படுது. சரி வாங்க, இதுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த முகல் எம்பையர் வாஸ் ஃபவுண்டட் பை, முகலாய வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். முகல்ஸ் யாருமே வந்து விட்டுருக்க மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் ஃபவுண்டர் வந்து யார், இந்த முகல் எம்பையர் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யார்? பாபர். ஓகேவா? பாபர் தான் ஆரம்பித்த இந்த வம்சம். அதுக்கப்புறம் ஹுமாயூன், அக்பர், அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாபர், செகண்டு பார்த்திங்கன்னா ஹுமாயூன், அடுத்தது அக்பர் வருவார். அக்பருக்கு அப்புறம் யார்? அக்பருக்கு அப்புறம் ஃபோர்த்தாக வர்றது யார்? ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஸோ ஃபஸ்ட்டு 6 மெம்பர்ஸ்ன்றது முகல் எம்பையரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மறந்துடவே கூடாது. பாட்ஷா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ரோல்ஸ் வந்து பெருசாக வந்து அவங்க பேர் வந்து இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கல. ஃபஸ்ட்டு 6 மெம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கொஷின் ஹிந்தியில் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் இந்த கொஷின் அப்படியே இங்கிலீஷில் சொல்லிடுறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த செஸ் பீஸ் பற்றி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா செஸ் பீஸ் which moves straight but cuts diagonally. எந்த ஒரு செஸ் பீஸ் வந்து நேராக மூவ் ஆகும், பட் வெட்டும் போது மட்டும் டயகனலாக கிராஸாக வெட்டும், அந்த பீஸ் எதுன்னு கேட்குறாங்க. நைட்டா, ரூக்கா, பிஷப்பா, பானா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நைட்டுன்றது குதிரை, ரூக்குன்றது இந்த கோட்டைன்னு சொல்லுவோம் நம்ம, பிஷப் வந்து மந்திரி, பான் வந்து சிப்பாய் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மூவ் ஆகும், பட் வெட்டும் போது மட்டும் கிராஸாக வெட்டும். ஓகேவா? பானுன்றது சிப்பாய், பிஷப்னா மந்திரி, ரூக்குனா வந்து கோட்டை, வந்து இந்த நைட்னா வந்து குதிரை. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து செஸ் பீஸ் விளையாடும் போது பார்த்துருப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும், வெட்டும் போது மட்டும் கிராஸாக வெட் பண்ணும், அதுதான் டயகனலின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். த ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட் இன் ஏஷியா இஸ் லொக்கேட்டட் இன். ஆசியாவிலேயே மிக பழமையான எண்ணெய் கிணறு எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அசாமில் தான் இருக்குது. அசாமில் குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த இடம்னா டிக் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, DIGBOI, டிக் பாய். இதுதான் வந்து ஆசியாவிலே மிக பழமையான ஒரு எண்ணெய் கிணறு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சவுண்ட் வேவ்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்கள். த சவுண்ட் வேவ்ஸ் ஆர் டேஷ் வேவ்ஸ். இதில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன வேவ்ஸு அப்படின்றது தான் வந்து கொஷினில் கேட்குறாங்க. ஸோ சவுண்ட் வேவ்ஸாக டேஷ் வேவ்ஸ்ன்னு கேட்டுருக்காங்களா? ஸோ ப்ரெஷர் வேவ்ஸா,
லாங்கிடியூனல் வேவ்ஸாக, மெக்கானிக்கல் வேவ்ஸாக, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வாய்ஸோடைய வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகளால் தான் இயங்குது. ஸோ இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான். மெக்கானிக்கல் வேவ்ஸ் தான் அதோடைய ப்ராட் கேட்டகரிக்குள்ளே தான் வந்து சவுண்ட் வேவ் வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் தான் இயங்கக்கூடியது. இதில் வந்து 2 டைப் ஆஃப் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க மெக்கானிக்கல் வேவ்ஸ்லேயே. ஒன்று லாங்கிடியூனல் வேவ்ஸ், இன்னொன்று ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு. ஸோ இப்போ வந்து பொதுவாக இந்த வேவ்ஸ் வந்து வேவ்ஸோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா சோர்ஸ் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அது ட்ராவல் ப்ராபகேட் ஆகிற இது வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருந்துச்சுன்னா சோர்ஸ், அதாவது ஒளியானது உருவாகக்கூடிய இடம், அதுவே ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய இடம் ப்ராபகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வந்து பேரலாக ஒரே டைரெக்ஷன்லேயே இருந்துச்சுன்னா இது வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே ஒளியானது உருவாகிறது ஒரு டைரெக்ஷன், அதே வந்து அது ஊடுருவி போகிறது ஒரு டைரெக்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கிறத சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் குறுக்கலைகள், நெட்டலைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லாங்கிடியூட்னல் வேவ்ஸில் சவுண்ட் வேவ்ஸ் வரும். பட்டு இப்போ கொஷினில் ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சவுண்ட் வேவ்ஸ் வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் தான் சொல்லணும். கொஷினில் வந்து ஃபால்ஸ் கேட்குறாங்களே, இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து சரியான ஆன்சர். அதுதான் வந்து தவறான பதில். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் அது வராது. மெக்கானிக்கல் வேவ்ஸில் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் கேட்டகரியில் தான் வரும். இதுவே லைட் வேவ்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேஸில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸுன்றது ரைட்டு, ப்ரெஷர் வேவ்ஸ் ரைட்டு, மெக்கானிக்கல் வேவ்ஸ் ரைட்டு. பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான் வந்து தப்பு. தவறான பதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆகலாம். ஹவு மெனி போன்ஸ் டேஸ் எ ஹியூமன் பேபி ஹேவ்? பிறந்த குழந்தைக்கு முதல்ல எவ்வளோ வந்து எலும்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாக நிறைய புக்கில் வந்து 305ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஒவ்வொரு புக்லேயும் அந்த வேல்யூஸ் மாறுது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸில் இருக்கிறது நீங்கள் போடலாம் தாராளமாக. ஸோ 350 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் இந்த வேல்யூ வந்து மாறுது. ஸோ அதை நம்ம அபோவ் 300 இந்த ரேஞ்சில் இருக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போடலாம். சில புக்கில் அந்த 270 to 350 சொல்லிட்டு இந்த ரேஞ்சு கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 206ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடல்ட்டு, அவங்களுக்கு தான் வந்து நம்பர் ஆஃப் போன்ஸ் வந்து அடல்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 206. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். விச் கண்ட்ரி பில்ட் பேர்ட் நெஸ்ட் ஸ்டேடியம் ஃபார் 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ்? 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல, அங்கே பேர்ட் நெஸ்ட் ஸ்டேடியம் பில்ட் பண்ண கண்ட்ரி எது? அதாவது 2008 ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு. 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்துச்சு? பீஜிங் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. பீஜிங் எங்கே இருக்குது? பீஜிங் வந்து சைனாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ 2008 ஒலிம்பிக்ஸ் வந்து பீஜிங்கில் நடந்துச்சு, பீஜிங் ஒலிம்பிக்ஸ். இதுவே பிரேசிலில் இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2016 கடைசியாக நடந்தது பிரேசில் ஒலிம்பிக்ஸ் தான். ரியோ ஒலிம்பிக்ஸ்னு படித்தோம். ரியோ டி ஜெனீரியோ அப்படின்ற ஒரு நகரத்தில் இந்த பிரேசிலில் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. ஓகேவா? இதுவே 2012 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 லண்டன் அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் வந்து நடந்துச்சு ஒலிம்பிக்ஸ். அது லண்டன் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எந்த நகரத்தில் நடக்குதோ அதை வச்சு தான் அந்த பேர் சொல்லுவோம். ஓகேவா? லண்டன் வந்து யூகேயில் இருக்குது, யுனைடெட் கிங்டம். இப்போ 2020 நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ் என்னாச்சு? 2020 நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ் இந்த பேண்டமிக் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அது இப்போ வந்து எஸ்பெஷலி இப்போ 2021 தான் நடக்க போகுது. அப்கமிங் இனிமேல் வரக்கூடிய நாளில் நடக்க போகுது இந்த வருஷத்தில். ஸோ இப்போ அது நடக்க போகிற இடம் பார்த்திங்கன்னா டோக்கியோ. ஓகேவா? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஸோ இப்போ இது என்ன கண்ட்ரியில் இருக்குன்னா ஜப்பான். ஓகே, சரி. ஸோ இந்த மாதிரி வென்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் கலர்ட் லைட் ஹேஸ் த லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி? எந்த கலர்ட் லைட்ஸோடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க? பொதுவாக 7 பேண்ட் ஆஃப் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 7 கலர்ஸு நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். விப்ஜிஆர்னு, VIBGYOR, விப்ஜிஆர். ஓகேவா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் இந்த ரேஞ்ச் நீங்கள் இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதை சொல்லிடலாம். வயலட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகம். அதுக்கப்புறம் இண்டிகோ கம்மியாகும், ப்ளூ இன்னும் கம்மியாகும், ரெட்டுன்றது ரொம்ப லோயஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயலட் டாப் வந்து ரெட்டுன்றது தான் ரொம்ப லோயஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இந்த இது பிரகாரம். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ் லென்த் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து இதாக மாறும். இதில் வந்து ஹை வந்து ரெட்டு வரும், லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வயலட் வரும். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா
வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் அதிகமாக தான் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இதை தான் சொல்ல வரோம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இது ஃப்ரீக்வன்சி லோயஸ்ட் கேட்குறாங்க, அதில் ரெட்டு தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே பாருங்கள், 2015 which auto manufacturer manipulated emission testing data leading to resignation of CEO Martin Winterkind அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போல்லாம் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது, கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஏன்னா இது அந்த இயரில் வந்து எக்ஸாம்ஸ் நடந்தால் அப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப ஓல்டு கொஷின்ஸ். இதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது வாய்ப்பே கிடையாது. சரி, இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம இது பார்க்கும்போது ரிவிஷன் பார்த்துக்கலான்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஒன்லி நான் மெட்டல் விச் இஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் மெட்டலாக வந்து லிக்யூடாக இருக்கும், ரூம் ஸ்டேட்டில் இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மெர்க்குரின்றது ஒரு மெட்டல் தான். ஓகேவா? இது பாருங்கள், நான் மெட்டல் தான் கொஷினில் கேட்குறாங்க. இது மெர்க்குரி சொன்னாலும் மெட்டல்ஸில் வரும். புரோமின் தான் வந்து பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோமின் தான் இந்த நான் மெட்டல் ஜட்ஜஸ் இன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே இந்த நான் மெட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாலிட்ஸ் ஃபார்மில் இருக்கும், இல்லை கேசியஸ் ஃபார்ம்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஒரே ஒரு நான் மெட்டல் பார்த்திங்கன்னா இந்த புரோமியம் தான். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டல்ஸ் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ குளோரின் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேலியம் அதுவும் பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதே கொஷின் வந்து ஒன்லி மெட்டல் விச் இஸ் அட்ஜஸ்ட் இன் லிக்விட் இன் ரூம் டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா மெர்க்குரி இதுக்கு ஆன்சர். ஓகேவா? நான் மெட்டல் பதிலாக ஒன்லி மெட்டல்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து மெர்க்குரி. ஓகே. அதே மாதிரி கேலியம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் வந்து நம்ம மனிதனுடைய அந்த கை விரல், ஹியூமன் பாம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல். ஓகேவா? ஹியூமன் பாமே வந்து இதை வந்து இந்த கேலியம்ன்றது எலிமெண்ட்டை வந்து மெல்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஓகே. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாஞ்ச் இஸ் த ஃபோக் டான்ஸ் ஃப்ரம். மாஞ்ச் என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோக் டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மாஞ்ச், மத்திய பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following insecticides harmful effects came under media attention when health issues in Kerala were publicized? ஸோ இது ஒரு 2015 இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தால் மிகப்பெரிய விளைவுகளை கேரளாத்தில் இருக்கிற மக்கள் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. இதனால் மீடியா அட்டென்ஷனில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இது வந்து கேரளா ட்ராஜடினே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து காசர்கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இது நடந்துருச்சு. அங்கே பிளான்டேஷனில் இந்த இன்செக்டிசைடு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதாகவும் இப்போயும் அந்த பாதிப்பு தொடர்வதாகவும் சொல்லப்படுது. அப்படி என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்டோசல்ஃபான் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ஸால் தான் இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சூஸ் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர் ஆட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ கொடுக்கப்பட்டதில் வந்து 4 இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுன்னு கேட்குறாங்க. ஸோ 4மே பார்த்தீங்கன்னா பொதுவாக எலிமெண்ட்ஸ் தனிமங்களில் வருது. ஸோ இப்போ அதில் வந்து 4 ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து அலுமினியம், அயன், காப்பர் இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸில் கேட்டகரியில் வருது. அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல்ஸ், அயன்ன்றது மெட்டல், காப்பர்ன்றது மெட்டல். பட் பிராஸ்ன்றது பாருங்கள், பிராஸ் இஸ் அன் அலாய். ஓகேவா? 2 உலோகங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து அலாய்னு சொல்லுவாங்க. அலாய் ஆஃப் பிராஸ் எதனோட அலாய்? காப்பர் ப்ளஸ் ஜிங்க். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. பிராஸ் ப்ரோன்ஸோடைய அலாய் காம்பினேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. சரி, ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு பிராஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் த ரேஷியோ பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த நேஷனல் ட்ரை கலர். இந்திய தேசிய கொடி, மூவர்ண கொடியுடைய லென்த்து பிரெத், அதாவது நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையேயான விகிதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்திய தேசிய மூவர்ண கொடி இப்படி இருக்குன்னா நடுவில் அசோக சக்கரா இருக்கும். இப்போ இதனுடைய லென்த்து ஒரு பக்கம், பிரெத் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ லென்த் இது எல், இது பிரெத்துன்னு வச்சுக்கோம். இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. லென்த்து 3னா பிரெத்து 2, 3:2ன்ற ரேஷியோ தான் வந்து சரியான பதில். ஓகேவா? இது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின்.
In 1981, ISRO launched India's first geostationary satellite. அது பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வின்னு சொல்லுவாங்க. 1981 ஆரம்பித்தது. எந்த சேட்டலைட் அதோட அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ண 1981 ஸ்டார்ட் பண்ணது எது கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து ஆப்பிள். ஓகேவா. இஸ்ரோ அப்படின்றது ஒரு நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது ஆரம்பித்தது 1969. இதனுடைய ஃபவுண்ட் பண்ணது 1969. ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். அவர் தான் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர், ஃபஸ்ட்டு அந்த டைரக்டர் ஜென்ரலாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன். இந்தியாவுடைய ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளும் இவங்க தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரோவோடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா பெங்களூர். ஓகேவா. இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following was the first antibiotic discovered by Alexander Fleming in 1928? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட மொதல் ஆன்டிபயோட்டிக் 1928 கண்டுபிடிச்சது எது அப்படின்னு கேட்குறாங்க. பெனிசிலின் தான். இந்த பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக் அவர் எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படின்ற ஒரு பொருள்லேருந்து தான் அது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்கஸ்லேருந்து தான் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா. சரி. ஸோ ஆப்ஷன் ஏ பெனிசிலின் தான் ஆன்சர் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போங்க. பாருங்கள், இது ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸாக வேணாம், நான் கொஷின் சொல்லிடுறேன். விச் இந்தியன் ஸ்டேட் த ஒயிட் டெசர்ட் இஸ் ஃபவுண்டுன்னு கேட்குறாங்க. விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்த ஒயிட் டெசர்ட்ன்ற ஒரு டெசர்ட் எந்த இந்தியாவோட எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு தான் இந்த கொஷின் கேட்குறாங்களே. ஒயிட் டெசர்ட் வெள்ளை பாலைவனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பாலைவனம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது இதுதான் வந்து கேட்குறாங்களே. ஃபவுண்ட் இன் இந்தியா. வெள்ளை பாலைவனம் ஒயிட் டெசர்ட்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்த சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த தான் வந்து வெள்ளை பாலைவனம் சொல்லுவாங்க, ஒயிட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ரான் ஆஃப் கட்ச், RANN, ரான் ஆஃப் கட்ச். இதுதான் வந்து அப்படியே உப்பளமாக இருக்கும், ஃபுல்லாகவே வந்து வெள்ளை கலரில் உப்பளமாக இருக்கும். இது வந்து வெள்ளை பாலைவனம் சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் பிரகாரம் ஃபஸ்ட் ஆப்ஷன் குஜராத், செகண்ட் ஆப்ஷன் தமிழ்நாடு, தேர்ட் ஆப்ஷன் ஜம்மு காஷ்மீர், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர், ஃபோர்த் ஆப்ஷன் சிக்கிம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து குஜராத். ஓகேவா. குஜராத் தான் இதுக்கான சரியான பதில். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், சிக்கிம் கொடுத்துருக்காங்க. ரான் ஆஃப் கட்ச் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குஜராத் தான். சரி, ஆன்சர் வந்து குஜராத் தான். ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following acts under the Indian Constitution is described by Article 21A? Article 21A இன் பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் எதுன்னு கேட்குறாங்க. 21A இது வந்து ரைட் டு எஜுகேஷன் தான், அனைவருக்குமான கல்வி. அதே ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI 2005 கொண்டு வந்தாங்க. இது என்ன ஆக்ட்னா ஆர்டிகல் 19(1) வருது. அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு 21A தான் வந்து ஆர்டிகல் ரைட் டு எஜுகேஷனில் வந்துருக்குது ஆர்டிக்கலில். ஸோ இது வந்து என்ன ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸ், 6லிருந்து 14 வயது இருக்கும் மாணவர்களுக்கான கல்வி, அதாவது அனைவருக்குமான கல்வி. 6லேருந்து இது பேசிக்காக வந்து 6லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணுன்றது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோடைய முக்கியமான அம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் மானுமெண்ட்ஸ் built by முகமது கூலி குதுப் ஷா இஸ் செட் டு பி built by eradication ஆஃப் த பிளேக். அதாவது இந்த பிளேக் நோய் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அது எராடிகேட் பண்ணுறதுக்கு கட்டப்பட்ட ஒரு நினைவிடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கூலி குதுப் ஷா அப்படின்ற ஒரு எம்பையர் பார்த்திங்கன்னா கூலி குதுப் ஷாஹி டைனஸ்டி அந்த வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா. இவர் தான் அந்த ஒரு மோனமெண்ட்டை கட்டினார். அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பிளேக் நோயால் நிறைய மக்கள் இறந்தாங்க. அவங்க இறந்து
அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பிளேக் நோயை வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் மக்கள் வென்றதுக்கப்புறம் பிளேக நோய் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு நினைவாக வந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த நினைவிடம். அதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார். ஓகேவா? சார்மினார் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகே. இதுவே ஆலாய் மினார், குதுப் மினார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகே. குதுப்புதீன் ஐபக் காலகட்டத்தை இல்துட்மிஷான் பிடிச்சிச்சு. இதே மாதிரி ஃபத்தே புர்ஜ் அப்படின்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா மொஹாலியில் பஞ்சாபில் இருக்குது. இது இந்தியாவுடைய ஒரு டாலஸ்ட் மினாரில் வரும். ஃபத்தே புர்ஜ் டாலஸ்ட் மினார் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த மாதிரி மோனுமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாலஸ்ட் மினார். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் வேர்ட் ப்ராசஸர்? வேர்ட் ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் கிடையாதுன்னு எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது வேர்ட்ஸ் ப்ராசஸர் இல்லைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 4 ஆப்ஷன் பாருங்கள். ஐபிஎம் லோட்டஸ் சிம்ஃபனி, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் வரும் கன்ஃபார்மாக. அது வந்து அது இந்த ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஐபிஎம் லோட்டஸ் சிம்ஃபனி, கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வேர்ட் ப்ராசஸர் வருது. எம்எஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேர்ட் ப்ராசஸரில் இது வராது. ஸோ இது ஸ்ப்ரெட்ஷீட் கேட்டகரியில் வரதுனால வேர்ட் ப்ராசஸர் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து எம்எஸ் எக்ஸல் தான் வந்து சரியான பதில். ஓகே, இட்ஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ பேசிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸும் கொஞ்சம் என்டிபிசிஸில் நிறைய கேட்பாங்க. ஒரு 2-3 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வேர்ட் ப்ராசஸர் டைப். 4th ஒன் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் டைப்பில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு ஹை இஸ் த பேட்மிண்டன் நெட் அட் த சென்டர்? பேட்மிண்டன் நெட் இருக்குல்ல, அதோட சென்டரில் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பேட்மிண்டன் நம்ம விளையாண்டுருப்போம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது சென்டர் பகுதியிலேருந்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க, ஓகேவா? கிரவுண்ட்லேருந்து. ஸோ இந்த ஹைட்டு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5 feet, 5 அடி, ஓகேவா? 5 feet வரும். இப்போ இங்கே ஒரு பிளேயர் விளையாடுவார், அங்கே ஒரு பிளேயர் விளையாடுவார். நம்ம நெட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, பேட்மிண்டன் தான் இந்த ஷட்டில் கார்க்கு தான் நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்களா, ஷட்டில் கார்க்குன்னு சொல்லிட்டு. பொதுவாகவே அதுதான் வந்து அந்த பேட்மிண்டனோட நெட்டோடைய உயரம் சென்டரில் இருக்கிறது தான் கேட்குறாங்க, ஓகேவா? ஷட்டில் கார்க்குன்னா தான் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நம்ம அப்படி தான் சொல்லி விளாட்றோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பேர் வந்து பேட்மிண்டன். ஓகே, ஃபைவ் ஃபீட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். ஒன்லி நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அது ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் ஆல்ரெடி ஆப்டிடியூட் இந்த யூனிட்லேருந்து பார்த்தோம், இந்த கொஷின்ஸ்லேருந்து. சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் இஸ் அ ட்ரேட்மார்க் ஆஃப். யூனிக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த கம்பெனியோடைய ட்ரேட்மார்க் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் யூனிக்ஸ் வந்து எந்த கம்பெனியோடதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ ட்ரேட்மார்க் ஆஃப் பெல் லேபரட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட ட்ரேட்மார்க் தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். த ஃபஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக்கல் ஏர் கண்டிஷனிங் வாஸ் இன்வென்டட் அண்ட் யூஸ்ட் இன் 1902. 1902 பெரிய லெவலில் ஏசி வந்து கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தது யாருன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது இது வந்து வில்லிஸ் கேரியர் அப்படின்றவர் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு 1902. லார்ஜ் ஸ்கேல், ஓகேவா? பெரிய லெவலில் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் இந்த இன்வென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்ட இன்வென்ஷன் கேட்கலாம். இப்போ இதிலேருந்து இன்ஜின்லேருந்து எது வேணாலும் கேட்கலாம். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
which are the following is the most common kidney stoning compound. அதாவது இந்த கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கல் வந்து உருவாகிறதுக்கு காரணமான காம்பவுண்ட் இது, எந்த ஒரு கெமிக்கல்ஸ்னால கல் வந்து உருவாகுது கிட்னியில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கால்சியம் ஆக்சலேட், மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் பைகார்பனேட், மெக்னீசியம் சிட்ரேட். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் தான். CaC2O4 அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலா இதுக்கு பேர் இருக்குது. இதுதான் வந்து கிட்னியில் கல் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காம்போனன்ட். நெக்ஸ்ட், இன் 2015 the underground glaciers of frozen water discovered in 2015 அண்டர் கிளேசியர் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்குறாங்க, எந்த பிளானெட்டில் கண்டுபிடிச்சிருக்கா கேட்குறாங்க. வெரி ஓல்டு கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ நடக்க போகிற NTPCஸ்லேயும் சரி, ஃபஸ்ட் ஸ்டேஜ்லையும் செகண்ட் ஸ்டேஜ்லையும் கேட்க வாய்ப்புகள் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க மார்க்ஸ் ஆன்சர்ஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை, நாட் இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம். இப்போதைக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் என்ன மூவ் ஆகிட்டுருக்கு, இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது, இந்த மாதிரி கொஷின்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப இது பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் லீடர் அடாப்டட் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி அஸ் அஃபிஷியல் ரிலீஜன் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனை வந்து அஃபிஷியல் ரிலீஜனாக ரஷ்யாவில் அனௌன்ஸ் பண்ணுறவர் யாருன்னு கேட்குறாங்க. விளாடிமர் த கிரேட் அப்படின்றவர் தான் கரெக்ட். விளாடிமர் இவர் தான் வந்து அஃபிஷியல் ரிலீஜன் ஆஃப் ரஷ்யாவாக இந்த ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஏதோ சில கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் கொஷின்ஸ், ஒரு 1-2 கொஷின்ஸ் வரும். நம்ம அதுக்கான எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆன் ஆவரேஜ் ஹவு மெனி டேஸ்ட் பட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் டங். மனித சுவை நாளங்கள், அதாவது நமக்கு வந்து நம்ம நாக்களோட சுவை நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை வகையான சுவைகள் அதை நம்மளால் உணர முடியும் அப்படின்றது கேட்குறாங்க. மனித நாக்கால் எத்தனை வகையான சுவைகளை உணர முடியும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ பொதுவாகவே இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 2000லேருந்து 8000 வரைக்கும் இருக்குது சொல்கிறாங்க. இத்தனை வகையான சுவையை வந்து மனித நாக்கால் வந்து உணர முடியும் அப்படின்றது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் வழக்கம் போல் ஹிந்தியில் இருக்குது, நம்ம தமிழில் இங்கிலீஷில் மாற்றி இது பண்ணிப்போம். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இந்த ஆர்கானிசம்ஸ் does not reproduce by budding, BUDD. எந்த ஒரு உயிரினம் வந்து பட்டிங் அப்படின்ற முறை மூலயமா இனப்பெருக்கம் பண்ணாது, எந்த உயிரினம் அப்படின்னு கேட்குறாங்க. கோரலா, ஹைட்ராவா, ஸ்பாஞ்சஸா, அனிலிடோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கோரல், ஹைட்ரா, ஸ்பாஞ்சஸ்லாம் பட்டிங் மூலயமா தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அனிலிடோ தான் கிடையாது. ஃபஸ்ட்டு பட்டிங்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். மொட்டுகள் மாதிரி வந்து உருவாகும் ஒரு பேரண்ட், இதில் வந்து டாக்டர் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து அது ஸ்ப்ளிட் ஆகி போகும். இப்போ பாருங்கள், இது ஒரு பேரண்ட் செல். ஓகே, இப்போ இந்த பேரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ இது என்ன ஆகும்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்துருக்குதுங்களா. இப்போ வந்து இந்த பட் ஆனது தனியாக டெவலப் ஆகும், நாலாவது தனியாக டெவலப் ஆகி அது இந்த பேரண்ட் இதுலேருந்து கட் ஆகி தனியாக டாக்டர் வந்து தனியாக பிரிஞ்சு போகும். ஓகேவா, இது பேரண்ட்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சு போனதை டாக்டர்னு சொல்லுவாங்க. அது தனியாக இண்டிவிஜுவலாக உருவாகி இதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது தனியாக வந்து டாக்டர் வந்து உருவாகி இப்போ இது வந்து பெரிய நியூக்ளியஸாக வந்து பெரிய ஒரு ஆர்கானிசம்ஸும் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியூ பேரண்ட் ஃபார்ம் ஆகுது. பேரண்ட் நியூக்ளியஸ் டாக்டர் வந்து பிரிஞ்சு போய் திருப்பி அது ஒரு நியூ பேரண்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பட்டிங். ஸோ அனிலிடோ அப்படின்ற ஆர்கானிசம் இந்த மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ஆன்சர் வந்து அனிலிடோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எதுவும் இந்தியில் இருக்குது, நம்ம வந்து இது இங்கிலீஷில் நம்ம மாற்றிடும் சொல்லிடலாம். அதாவது ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு கோட்பாடு சொல்லி எந்த சயின்டிஸ்ட் வந்து அவுசரஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சயின்டிஸ்ட்
எந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு தேரி புட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்றது என்ன? சூரியன் தான் நடுவில், சூரியனை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் இயங்குது அப்படின்னு சொன்ன அந்த தியரிக்காக இந்த சயின்டிஸ்ட்டை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இந்த ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்றத கான்செப்டை சொன்ன அந்த சயின்டிஸ்ட் தான் யாருன்னு கேட்குறாங்க. இதனால் அப்போ இருந்த மக்கள் இவருடைய கோட்பாடை ஒத்துக்காமல் இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இதில் வந்து ஆன்சர் வந்து கலீலியோ கலீலி தான் வந்து இந்த ஹீலியோசென்ட்ரிசம் கான்செப்டை கொண்டு வந்தார். ஓகேவா? அப்போ அதான் ஹீலியோனா சன்னை சுற்றி தான் எல்லாம் இயங்கணும். இதுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட்டு எர்த்தை சுற்றி தான் வந்து எல்லா பிளானட்ஸும் இயங்குது, எல்லா பிளானட்ஸு ப்ளஸ் சன்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எர்த்தை சுற்றி தான் இயங்குது, எர்த் இஸ் த சென்டர் அப்படி சொன்னாங்க. அது ராங்கான கான்செப்ட். அதுக்கப்புறமா கலீலியோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் இயங்குது, அந்த கான்செப்ட்டு தான் கரெக்டு. சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸுமே இயங்குது, ஸோ சன்னு தான் எல்லாத்துக்கும் சென்டர், அதுதான் ஹீலியோ சென்டர் அப்படின்னு ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற கான்செப்ட். இது சொன்னதுனால அப்போ இருந்து மக்கள் அவரை ஏற்றுக்காமல் அவரை வீட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்தோம். இஸ்ரோ பற்றி பார்க்கும்போது இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பேர் வந்து இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதனுடைய ஃபாதர் யாருன்னு கேட்குறாங்க. ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர் வந்து விக்ரம் சாராபாய். ஓகே, இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கால்டு இஸ்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், த ஃபிலமெண்ட் ஆஃப் லைட் பல்ப் இஸ் மேட் அப் ஆஃப். லைட் பல்பில் அந்த இழை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், லைட் பல்ப் வரைகிறோம். இப்போ இந்த லைட் பல்ப் இருக்குன்னா அதில் அது நூல் இழைன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு ஒளிர்வதற்கான ஒரு செக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து என்ன மெட்டீரியலில் உருவாயிருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா? இது வந்து க்ளோ ஆகிறதுனால தான் லைட் வந்து எரியும். இதை தான் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன மெட்டீரியல் ரெடி ஆகிருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து க்ளோ ஆனதாக லைட்டு எரியுன்றதுனால ஒன் செகண்ட் நான் இந்த டயக்ராம் திருப்பி வரைகிறேன். இந்த ஃபிலமெண்ட் வந்து இது வந்து க்ளோ ஆனதாக அந்த மெட்டீரியல் வந்து லைட்டானது நமக்கு வந்து தெரியும். இது வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியலாக தான் இருக்கும். அதிக கொதிநிலை, அதிக உருகுநிலை கொண்ட ஒரு பொருளால் தான் உருவாகிருக்கும். ஸோ பொதுவாகவே பல்பில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். எவ்வளோனா 3422 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால டங்ஸ்டனை தான் வந்து பல்ப் ஃபிலமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து பல்ப் எரியுதுன்னா இப்போ மெல்ட்டிங் பாயிண்ட்டு சீக்கிரம் உருகுநிலை வந்து அதிகமாக இருந்தால் தான் அது தாங்க போக முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் டங்ஸ்டன். நெக்ஸ்ட் கொஷின், who among the following became the first tourist by spending 20 million for 8 days in orbit? ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போய் $20 மில்லியன் செலவு பண்ணியிருக்காரு 8 days. யாருன்னா டெனிஸ் டிட்டோ. இவர் ஒரு யூஎஸ்ஏ கண்ட்ரி பர்சன். இவர் தான் வந்து 20 மில்லியன் செலவு பண்ணி 8 days வந்து ஆர்பிட்டில் வந்து இது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் இதான சோயூஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதுக்காக இவருடைய டோட்டல் ஜேர்னி வந்து இந்த பீரியடில் இருந்திருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட்டாக போயிட்டு வந்தவர் இவர் தான், டெனிஸ் டிட்டோ. ஓகேவா? ஓகே, இவர் வந்து ஆக்சுவலாக எந்த இயரில் போனார் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்ப்ரனர், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்மேன், ஒரு என்டர்ப்ரனர். இவர் வந்து ஆக்சுவலாக போனப்போ அவரோட ஏஜ் வந்து 60 years. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த வருஷத்துக்கு அந்த டைம் போனார்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டூரிஸ்ட்டுக்காக 2001 போயிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் யார் போனாங்கன்றது இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின் பாருங்கள், எதுவும் வந்து ஹிந்தியில் இருக்கா?
ஒன்றும் இல்லை, ஹோமினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்கால ஹேர்லியஸ்ட் ஹோமினாய்ட்ஸ் ஹோமியோ சாப்பியன்ஸாக கன்சிடர் பண்ணவங்க யாருன்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். கொஷின் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒன் மினிட். The earliest hominoids to be classified as Homo sapiens. இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏர்லியஸ்ட் ஹோமினாய்ட்ஸாக இருந்தவங்க ஹோமோ சாப்பியன்ஸாக கிளாஸிஃபை பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். கற்கால மனிதர்களில் இருந்து பல கேட்டகரி படிச்சிருக்கோம். குரோமேக்னன்ஸ், நேனேட்ருதல், எர்கஸ்டர், ப்ரோகாசல். ஸோ இந்த கேட்டகரியில் வர்றது யார் பார்த்தீங்கன்னா குரோமேக்னன்ஸ். அவங்க தான் வந்து ஏர்லியஸ்ட் ஹோமினாய்ட்ஸ் வந்து ஹோமோ சாப்பியன்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் C12 H22 O11? இது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிற ஈக்குவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பிரிஞ்சு ஃப்ருக்டோஸ் இதாக பிரியும் பார்த்தீங்களா, சுக்ரோஸ் ஃப்ருக்டோஸா. இப்போ இந்த குளுக்கோஸ் தான் வந்து C12 H22 O11 வரும். இது பாட்னிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபிசிக்ஸ்லேயும் சில ஈக்குவேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. இது பொதுவாக குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்றா சுகர் தானே ஃபார்மில் இருக்கிறது வந்து இது. ஏன்னா சாண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா சாண்டு பார்த்தீங்கன்னா அது சிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, SI. அதனுடைய கெமிக்கல் நேம் வேறுபடும். சால்ட் வந்து NaCl, கார்னமல் சால்ட் வந்து. கிளேவும் பார்த்தீங்கன்னா அது வந்து சிலிக்கான் ஆக்சைடில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இன் டென்னிஸ் the hard court is the type of court whose surface is made up of. டென்னிஸில் ஹார்ட் கோட்டுன்ற ஒரு டைப் ஆஃப் கோட் இருக்குது. அதனுடைய சர்ஃபேஸ் எதனால் மேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸில் வெவ்வேறு வகையான கோட் இருக்குது. கிளே கோட் இருக்குது, அதே மாதிரி கிராஸ் கோட்டுன்னு இருக்குது. அதாவது டென்னிஸ் விளையாடக்கூடிய இடத்த வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கிரிக்கெட் வந்து பிச்சுன்னு சொல்கிறாங்களோ அது வந்து கோட்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆர்டிஃபிஷியலான கிராஸ் வந்து இது பண்ணி கூட ஒரு கோட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. இதில் அந்த ஹார்ட் கோட்டுன்றது என்ன மெட்டீரியல் தான் கேட்குறாங்க. ஹார்ட் கோட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட். ஓகே, நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா வாஸ் கம்போஸ்டு பை. இந்தியாவுடைய நேஷ்னல் சாங் யார் கம்போஸ் பண்ணா? நேஷ்னல் சாங் என்னது? வந்தே மாதரம். ஓகேவா? இந்த வந்தே மாதரம் அப்படின்ற நேஷ்னல் சாங்கை கம்போஸ் பண்ணது யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? பட் ஆனால் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு சங் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர் தான். ரவீந்திரநாத் தாகூர் அது மட்டும் இல்லாமல் ஜனகண மனகதி அப்படின்னு ஜனகண மன அப்படின்ற ஒரு சாங்கை வந்து பாடியிருக்காரு. இதுதான் இந்தியாவுடைய நேஷ்னல் ஆந்தம். ஜனகண மன நேஷ்னல் ஆந்தமாக இருக்குது. தேசிய கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம், அது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இதே பிங்காலி வெங்கையா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அந்த ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணார். நேஷ்னல் ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணார். இவர் டிசைன் பண்ண தான் காந்திஜி பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்தியாவோட ஃப்ளாகை வந்து டிசைன் ஆச்சு, அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு INCயில் அந்த டைமில். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is not an effect of noise pollution? நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படாத விளைவுகள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நாய்ஸ் பொல்யூஷனாகவே பொதுவாக சவுண்டால் வரும். சவுண்ட் அதிகமாக இருந்தால் சில அனிமல்ஸோட டெத்து கூட உண்டாகும். அது எஃபெக்ட் தான். டினிட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓல்டேஜ் பீப்புளுக்கு வரக்கூடிய ஏர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன். ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகிருந்தாலோ இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு இந்த நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
ஹைப்பர் டென்ஷன் இதுவும் ஒரு வகையான சிம்டம்ஸ் ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட்டு தான். அதிக சவுண்டுனால் அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கோபமாகவே நடந்துக்குவாங்க, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நாய்ஸ் பொல்யூஷனால் உண்டாகக்கூடியது தான். இதில் எது வந்து நாய்ஸ் பொல்யூஷனால் வராத எஃபெக்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓசோன் டெப்ளேஷன் தான். ஓசோன் லேயரில் வந்து அந்த ஹோல் விழுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நாய்ஸ் பொல்யூஷனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு உருவாகிறதுக்கு மெயின் காரணம் சிஎஃப்சி, அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இந்த மாதிரி இதுலேருந்து வெளியாகக்கூடிய இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் ஆலன்ஸ் இதுதான் வந்து இந்த ஓசோன் லேயரை வந்து டெப்ளேட் பண்ணுது. இதுக்கும் நாய்ஸ் பொல்யூஷனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி, ஓசோன் டெப்ளேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் இந்தியா வேர் பில்ட் இன் 1911 டு காமரேட் த விசிட் ஆஃப் கிங் ஜார்ஜ் V அண்ட் குயின் மேரி? 1911 இந்தியாவில் கட்டப்பட்ட பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன ஸ்பாட்டுன்னு கேட்குறாங்க. கிங் ஜார்ஜ் Vம் குயின் மேரியோட வருகைக்கு அப்புறமா கட்டப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் கேட்வே ஆஃப் இந்தியா, பாம்பேயில் இருக்கிறது தான் கட்டப்பட்டது. இதுவே இந்தியா கேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது டெல்லியில் இருக்குது. ஓகே, விக்டோரியா டெர்மினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மினல் ஸ்டேஷன் இது வந்து சிஎஸ்டி டெர்மினஸாக மாற்றிட்டாங்க. சத்ரபதி சிவாஜி டெர்மினல்ஸ் இது ஒன் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன். இட்ஸ் அன் எண்டு. இந்த இது வந்து ஒரு சைடு வந்து எண்டாக இருக்கும். இங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து கிளம்பும். சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, பொம்பை சிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். விக்டோரியா டெர்மினஸாக இருந்துச்சு. தற்போது வந்து இப்போ வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினலாக மாற்றிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி, கேட்வே ஆஃப் இந்தியா. ஓகே, கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் என்டிபிசி, குரூப் டி எக்ஸாம்ஸ், லெவல் சி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? பாய். And also don't forget to like, share, subscribe to our YouTube channel, and also please comments in the comment section box. Okay.